தமிழக சட்டசபை தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது 8 மாதங்களுக்கு முன்பே. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடு. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டத்திற்கு செல்வதற்காக சேலத்தில் இருந்து தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு காரின் மூலமாக கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு வழியாக செல்வதற்கு வந்தபோது வந்ததே வாரங்கள் கூட்டம். அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து 3 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள். இதற்கு புதிய மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்ட செல்வராஜும் காரணம். ஆனால் கூட்டம் நெரிச்சல். ஓஹோ, விஜய்தான் வந்து விட்டாரோ என்று கோபிச்செட்டிப்பாளையமே திணறியது. ஏனென்றால் இந்த பகுதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த தொகுதியாகும். எனவே செங்கோட்டையன் சொந்த தொகுதியில் எடப்பாடிக்கு விஜய்க்கு வந்தது போல் கூட்டமா திணறிவிட்டது இந்த திடீர் கூட்டம். எனவே எடப்பாடி பழனிசாமி திக்குமுக்காடி போனார். அவர் இங்கிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை விட்டு வெளியேற கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேல் ஆனதும் அவர் பின்னால் அணிவகுத்து 4 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நின்றதும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒன்றாக குவிந்ததும் எந்த விதமான முன்னறிவிப்பு இன்றி வந்த இந்த கூட்டத்தை கண்டு எடப்பாடி திணறித்தான் போனார். என்ன ஆச்சரியம்! தமிழகத்தில் எடப்பாடிக்கு இவ்வளவு கூட்டமா என்று ஒரே அதிர்வு. எந்த விதமான முன் ஏற்பாடும் இன்றி வந்த எடப்பாடிக்கு அதிர்ச்சி தந்த புதிய ஈரோடு மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர், மாவட்ட செயலாளர் செல்வராஜ். பாருங்கள் அலைமோதும் கூட்டத்தை.